ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெபாய் ஷோ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட்ஸ் 80 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைனா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். எபிசோட் 80யோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம்ல, ஹீரோயின் வந்து ஹீரோ விட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு, பட் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டா. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் கேட்பா, இன்னைக்கு டே ஃபுல்லாக நம்ம ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. பட் ஹீரோவில் நீ இன்னும் ரெக்கவர் ஆகணும், நீ ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். பட் ஹீரோயின் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்பா, இல்லை இல்லை இன்னைக்கு டே ஃபுல்லாக நம்ம ஒன்றா போகலாம், நம்ம பண்ணாததெல்லாம் பண்ணலாம், ஒன்றா சிரிக்கலாம், வெளியே போகலாம், சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஹீரோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி ஓகே இன்னைக்கு டே ஃபுல்லாக நீ என்ன கேட்குறோ எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா, ஹீரோ ஆக் பண்ணிப்பா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை காட்டுவாங்க. அவள் வந்து அவள் ரூமில் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பா. டிக்கெட்ஸ்லாம் போட்டுருங்க, எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புக் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுவா. அவள் ஃபோனை கட் பண்ணிடுவா. அவள் என்ன நினைப்பா, ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு பொய் சொல்லவே வராதுல. அப்போ வந்து ஹீரோ என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒன்றும் இல்லை, இங்கே கொஞ்சம் வார்மாக இருக்குல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுவா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு பெண்டன் வாங்கியிருப்பான்ல, பிஃபோர் எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம்ல. பெண்டன் கூட அவள் வந்து கோவத்தில் வந்து பிச்சு கீழே போட்டிருப்பாள். அந்த பெண்டன்ட்டை வந்து நம்ம ஹீரோ காட்டுவான். பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. இது நீ இன்னும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோல நான் இது உனக்கு போட்டு விடுவேன், பட் ஒரு கண்டிஷன்ல தான், இது எப்பவுமே நீ அவுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட சொல்வா. ஹீரோவும் அழகா போட்டு விடுவான். இங்க 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவான், நான் சரி நான் கீழே வெயிட் பண்றேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா, அப்செட்டா இருப்பா, டல்லா இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ விட்டு பிரிய போறோம்னு அவளுக்கு மட்டும் தானே தெரியும். இது ஹீரோ கூட தெரியாம அவள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை நினைச்சு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் இல்லை சித்தியும் ஹீரோ தான் காட்டுவாங்க. அப்போ ஹீரோ கேட்பான், உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ சித்தியில எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்லுவான், நான் பில்ஸ் பார்த்தேன், ஹாஸ்பிட்டல் பில் அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ சித்தியில எனக்கு தான், நான் போயிருந்தேன், கொஞ்சம் கோல்டா இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து சித்தி ஃபேஸ்ல வந்து ஒரு பதட்டம் தெரியும். அவ ஹீரோ வந்து ஏதோ கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாளிப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், சரி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அப்போ சித்தி வந்து சொல்லுவா, ஹீரோ கண்டிப்பா எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க கூடாது, இதுக்கப்புறம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி யோசிப்பா. எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. ஹீரோ காட்டுவாங்க. அவன் வீட்டை விட்டு வெளியே வருவான். ஏன்னா கீழே ஹீரோயினுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லியிருப்பான்ல. சொல்ல வெயிட் பண்ணிருப்பான். அப்போ ஜமால் இருப்பான். ஜமால் கிட்ட பேசிட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வருவா. ஃபுல்லா வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு குல்லாலாம் போட்டுட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வருவா. வந்துட்டு கேட்பா ஹீரோ கிட்ட, இது ஓகேவா இப்போ போதுமா அப்படி சொல்லிட்டு கேட்பா. ஏன்னா ஹீரோயின் வந்து சிக்காயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். அதனால ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வர சொல்லுவான். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லா இருக்கிறதுனால. அப்போ ஹீரோயின்ல இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோல இது ஓகே நான் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுவான். இது வந்து இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கியூட்டா பேசுறது வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேர் பண்றது வந்து ஜமால் பார்த்து சந்தோஷப்படுவான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ஸோ ஹீரோயினோட இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதை பார்த்துட்டு இவனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். ஹீரோயின் வந்து ஃபோன் எடுத்து கொடுப்பா ஜமால் கிட்ட. நீ எங்கள் 2 பேரும் ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஜமாலும் ஓகே கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்பான். அப்போ ஹீரோ கேட்பான், எதுக்கு சடனாக இந்த வீடியோலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின்ல அதெல்லாம் அப்படிதான், நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் உருன்னு இருப்பான், சிரிக்க மாட்டான். அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு காமெடி பண்ணுவா. அப்போ ஹீரோ சிரிச்சிடுவான். இங்கே வந்து 2 பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஒரு க்யூட்டான மூமெண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சுப்பா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீரோயின் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் வந்து ஹீரோ விட்டு போறா. அதனால இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஞாபகார்த்தமா இருக்கிறதுக்காக. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாதுல்ல. ஸோ அவன் வந்து நார்மலா இருக்கிற மாதிரி அவன் இருப்பான். இவங்களுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அஸ்லே வந்து நிற்பா. ஸோ ஹீரோயினும் ஹீரோ ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு செம்மையா வந்து கடுப்பாவா. இங்க வந்து நம்ம ஹீரோயின் அந்த கார்ல ஏறி போவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அஸ்லேவும் ஜமாலை தான் காட்டுவாங்க. அந்த ஸ்டடி ரூம்ல வந்து ஜமால் ஏதோ எடுத்துட்டு கிளம்பலான்னு போறப்போ அஸ்லே வந்து பேசுவா. நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, எதுக்கு என்கிட்ட வந்து பேடாவே என்ன ட்ரீட் பண்ற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நீ மட்டும் ஹீரோயின் கிட்ட நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருக்க, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
அஸ்லே கேட்பா. அப்ப ஜமால் சொல்லுவான், வேற எப்படி பேச சொல்ற? அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியும். நீ எங்களை ஏமாத்திருக்க, பிட்ரே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப அஸ்லேல, அது எப்பயும் நடந்த விஷயத்த ஏன் இவ்வளவு நாள் ட்ராக் பண்ணிட்டு வந்த? அதான் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுல, எதுக்கு திரும்பி திரும்பி அந்த டாபிக் பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே கேட்பா. அப்ப ஜமால் சொல்லுவான், உன்னால எப்படி அந்த மாதிரி கடந்து போக முடியுது? நீ ஒரு தப்பு பண்ணிருக்க, எங்களை பிட்ரே பண்ணிருக்க, அப்படியெல்லாம் எங்களால போக முடியாது. இன்னும் நான் ஹீரோ கிட்ட சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்போ அஸ்லேல, ஏன் சொல்லாம இருக்க, சொல்ல வேண்டியதானே, எது உன்னை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து அப்போ வந்து ஜமால் சொல்லுவான், அவன் சொல்ல வருவான், எதனால நான் சொல்லாம இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். அப்புறம் சொல்லாம அப்படியே நிறுத்திடுவான். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் வந்து ஜமால் வந்து யோசிக்கிறான் ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னா வந்து, அவன் லவ் பண்ணியிருப்பான்ல அஸ்லேவ. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து மாட்டி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். ஏன்னா அஸ்லே வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பால, தயவு செஞ்சு மாட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக ஜமால் வந்து யோசிப்பான். அந்த விஷயம் சொல்லலான்னு வரப்போ அவன் சொல்லாம அப்படியே தடுத்துருவான். ஏன்னா ஜமால் வந்து ஒன் சைட் லவ் தானே. ஸோ அவன் வந்து அப்படியே தடுத்துருவான். அப்ப ஜமால் சொல்லுவான், நீ விடு, என்னால சொல்ல முடியாது. நான் சப்போஸ் சொல்லியிருந்தேன்னா நம்ம ஃபேமிலியா மறுபடியும் இருக்க முடியாது. அதனால தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கியூட்டா இருக்கும். பீச் சைடு ஒன்னா வருவாங்க, ஃபன் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ ரொமான்டிக் மூமெண்ட் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கும். ஹீரோயினும் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவா. அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா ஹீரோ கூட இருக்கும் போது. ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான் ஹீரோயினோட இருக்கும் போது. இங்க இவங்க 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து செல்ஃபி எடுப்பா. அப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ நிறைய மூமெண்ட்ஸ், கியூட்டான மூமெண்ட்ஸ், நிறைய மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்னா. ஸோ இந்த சீனே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான சீன்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா எம்எக்ஸ் பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. டர்க்கிஷ் லாங்குவேஜ்ல நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கியூட்டான மூமெண்ட்ஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோனை தான் காட்டுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அகெயின் ஒரு கியூட்டான மூமெண்ட்ஸ் வந்து மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிட்டு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கேம் இருக்கும்ல, அந்த ஸ்டோனை வச்சு தண்ணியில் வந்து போட்டாங்கன்னா அது பிச்சாய் பிச்சாய் போகும். ஆல்ரெடி அவங்க விளையாடி இருக்காங்க. ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது என்ன கேம் சொல்லிட்டு. ஸோ அந்த கேமை ஹீரோயின் அகைன் விளையாட சொல்லுவா. அப்போ ஹீரோ அதே மாதிரி பண்ணுவான். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ஹீரோயினும் ரொம்ப அழகா இருப்பா, ஹீரோவும் ரொம்ப அழகா இருப்பான் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த சீன்ல வந்து டயலாக்ஸ் இருக்காது, வெறும் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்காக ஃபியூ சீன்ஸ் அவங்க வந்து க்ளோஸா இருந்ததை வந்து நான் கொஞ்சம் காட்டுறேன், பாருங்க. நெக்ஸ்ட்ல தமத் அண்ட் ஜமால தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தமத் கேட்பா, ஹீரோயின் எப்படி இருக்கா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஜமால் சொல்லுவான், இப்போ ஓகே தான், 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க, வெளியே போயிருக்காங்க, அவுட்டிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லிட்டு இருப்பான். அப்போ தமத் சொல்லுவா, ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, லைஃப்ல எப்படி கேரி பண்ண போறா தெரியல இந்த இன்சிடென்ட் கேட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஜமால் சொல்லுவான், ஆமா, யாரா இருந்தாலுமே கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஹியூமனா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதுவும் ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாது. அவளுக்கு உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்போ தமத் சொல்லுவான், பரவாயில்ல, உங்க சைட்ல இருந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறது கேட்கறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்லுவான். அப்போ ஜமால்ல, என்ன எங்க சைடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தமட்ல, ஆமா, சித்தியும் அஸ்லேயும் வந்து ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க, ஹீரோயினை எப்பவுமே திட்டிட்டு தான் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் நீங்க எப்படி இருக்குன்னே தெரியல, ரொம்ப கஷ்டம் உங்க ஃபேமிலிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமத் வந்து நார்மலா தான் சொல்வான். அப்ப ஜமால் வந்து லைட்டா கோவப்படுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, உன் ஃபேமிலியும் அப்படிதானே, நசீரும் அதே மாதிரி தானே இருக்கான், நீ எப்படி உன் அண்ணன் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தமத்ல, ஆமா, ஒத்துக்கணும் தான், மன்னிச்சிட்டு, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா, என்ன இருந்தாலுமே எங்க அண்ணன் வந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டான், நீங்க மட்டும் வரலன்னா ஹீரோயினை எங்க அண்ணன் தானே கல்யாணம் பண்ணிருப்பான், அந்த கோவம் இருக்க தானே செய்யும், அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இந்த பக்கம் ஜமால்ல, நீ எப்படி ஒன் சைடா பாக்குற, அந்த மாதிரி யோசிக்காத, ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒன்னா இருக்கணும் தான் டெஸ்டினி டிசைட் பண்ணிருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க 2 பேரும் ரியலைஸ் பண்றதுக்கு. பட் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இங்க இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஜமால் அங்கேருந்து போயிடுவான்.
ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட் மாதிரி கிரியேட் ஆனோன்னா ஜமால் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் ஜமாத்துக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2 பேரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறது. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த பீச்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறப்போ ஹீரோயின் வரமாட்டா, அங்கே இருப்பா. அப்போ ஹீரோ கேட்பா, என்ன ஆச்சு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்லை எனக்கு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போக பிடிக்கல, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோலாம் சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கார்டன் ஏரியாவுக்கு போகிறதுக்காக போவாங்க. அஸ்லே வந்து பின்னாடியே வந்து ஹீரோ பின்னாடியே போகலான்னு போவா. அதுக்குள்ளே ஜமால் வந்து அவளை தடுத்துட்டு ஜமால் சொல்லுவான், என்ன பண்ணுற நீ, எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஹீரோ பின்னாடியே சுற்றுற, அவங்க 2 பேரும் தனியாக விட மாட்டியா, எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான். அஸ்லே சொல்லுவா, என்னால் பார்க்க முடியல, அந்த பொண்ணு ஹீரோட சுற்றுறது என்னால் சுத்தமாக பார்க்க முடியல, அக்செப்டே பண்ண முடியல, அவங்க பிரேக்கப் பண்ணுற வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்போ வந்து ஜமால்ல, நீ திருந்தவே மாட்டியா, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து அஸ்லேல, எனக்கு என்ன பண்ண சொல்ற, என்னால சுத்தமா முடியல, நான் ஹீரோவை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவா. அழுதுட்டு ஜமாலை ஹக் பண்ணிட்டு அவ அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் ஜமாலும் ஹக் பண்ணிட்டு இருப்பான். இதை வந்து சித்தி பார்த்துட்டு வந்து, அஸ்லே என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்திட்டே வருவா. வந்துட்டு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அஸ்லேவும் அங்கேருந்து போயிடுவா. அப்போ வந்து சித்தி வந்து வார்ன் பண்ணுவா ஜமாலை, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லிமிட்டை கிராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அங்கேருந்து போயிடுவா. அப்போ ஜமாலுக்கு எப்படி இருக்கும்னா, இங்க என்ன நடக்குது, எதுக்கு தேவையில்லாம என்ன வந்து கத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் ஜமால். நெக்ஸ்ட் என்ன ஹீரோ அண்ட் ஹீரோயினை காட்டுவாங்க. இங்க இவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ள போலான்னு வரப்போ ஹீரோ வந்து கீ எடுத்து கொடுப்பான். அவங்க அப்பா ரூமை போய் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல, இல்லை எனக்கு வேணாம், எங்க அப்பாவை பார்க்க எனக்கு இப்ப தோணல, அதுவும் இல்லாம அவர் அங்க இருக்கிறதும் வந்து எனக்கு பிடிக்கல, அதே டைம் நீ அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறியா, அவர் அங்கேருந்து ரிலீஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். ஹீரோ வந்து எதுவும் பேச மாட்டான், சைலண்டா இருப்பான். அப்போ வந்து அந்த இடத்துல நசீர் வருவான். இங்க ஹீரோ வந்து செம்மையா கோவப்படுவான். இந்த பையனை எத்தனை வாட்டி வீட்டோட துரத்தினாலும் அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ கரெக்டா நசீர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வருவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, கொஞ்சம் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோவும் சரி ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போய் நசீர் கிட்ட பேசுவான். அவன் என்ன சொல்லுவானா, நான் வந்து யோசிக்கிறேன்னு சொன்னல, அதை பத்தி எதுவுமே இல்லை யோசிக்கிறதுக்கு, நீ இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு எண்டு போட்டே ஆகணும், என்னை பத்தி யோசிக்காத, நீ மூவ் ஆன் பண்ண லைஃப்ல, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கிட்ட ஹீரோயின் சொல்லுவா. அப்ப நசீர் சொல்லுவான், இல்ல என்னால உன்னை மறக்கவே முடியாது, அது மட்டும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோ ரூம்ல இருப்பான், பால்கனில உட்காந்துட்டு இருப்பான், ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் பின்னாடி வருவா, பாப்பா. பார்த்துட்டு அவ பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்செட்டா இருப்பா, டல்லா இருப்பா. ஸோ ஒரு ஹாப்பியா இருக்க மாட்டா, தெரியும்ல, ஏன்னா ஹீரோ விட்டு போறதுனால அந்த ஒரு இருப்பா. வந்துட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு 2 பேரும் போத்திட்டு உட்காந்துப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்வா, ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு என்னை கூட்டு போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஹீரோவும் சிரிப்பான். ஸோ இந்த சீன் ஃபுல்லாக டைலாக்ஸே இருக்காது, வெறும் வந்து கியூட்டான மூமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். எதனாலனா ஹீரோயின் வந்து மெமரிஸ் கிரியேட் பண்ணுறதுனால போயிட்டு 2 பேரும் ஒருத்தர் தலையை வச்சுக்கிட்டு ஸ்டார்ஸை பார்த்துட்டு ஒரு கியூட்டான மெமரிஸை கிரியேட் பண்ணுவாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளே போய் படுக்கிறேன்னு சொல்லுவான். ஹீரோ வந்து கூட்டு போய் படுக்க வைப்பான். படுக்க வச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின்ல, என் பக்கத்துலேயே படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஹீரோ வந்து பக்கத்தில் படுத்துப்பான். 2 பேரும் ஹக் பண்ணிட்டே தூங்கிடுவாங்க. இந்த மூமெண்ட்டே செம்ம கியூட்டா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல மார்னிங் ஆயிடுது. ஹீரோயின் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. ஸோ ரெடி ஆயிட்டு ஹீரோ கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவே கொஞ்ச நேரம் எதுவுமே பேச மாட்டா. ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பான். ஸோ இவ சைலண்டா வந்து ஹீரோ வந்து கிஸ் பண்ணிட்டு ஹீரோக்கு தெரியாம அங்கேருந்து அவ போயிடுவா. கீழே போனா டாக்ஸி நிற்கும். அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் டாக்ஸில வைக்க சொல்லுவா. வச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ அப்பதான் எழுந்துப்பான். ஹீரோயின் எங்கே தேடிட்டே வருவான். வந்து பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வந்து 2 பேப்பர் இருக்கும். ஒன்னு டிவோர்ஸ் பேப்பர்னு நினைக்கிறேன், ஏன்னா அது டர்க்கிஷ்ல எழுதியிருக்கு, எனக்கு புரியல. கான்ட்ராக்ட் பேப்பரா டிவோர்ஸ் பேப்பரா தெரியல. ஏன்னா இந்த பக்கம் ஹீரோயின் சைன் பண்ணியிருக்கா, அந்த பக்கம் ஹீரோக்காக அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கு. மேபி அது டிவோர்ஸ் பேப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேப்பர்ல அவ சைன் பண்ணிட்டு வச்சிருக்கா. இன்னொரு பேப்பர்ல இருக்கு, அவ எழுதியிருக்கா. ஸோ எதனால அவ விட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருப்பா. கீழே வந்து நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவ போகும்போது ஒரு செகண்ட் அந்த வீடை திரும்பி பாப்பா, அழுதுட்டே பாப்பா. ஸோ அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கோன்னா, நீ ஒரு வாட்டி என்னை பார்க்கும் போது உன் தங்கச்சி வந்து இறந்ததுதான் உனக்கு ஞாபகம் வரும், அந்த மாதிரி நடக்க கூடாது. நீ ஒரு வாட்டி என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ வந்து ஃபீல் பண்ணுவ, கஷ்டப்படுவ, அந்த ஒரு விஷயம் உன் கஷ்டத்தை உனக்கு கொடுக்க கூடாதான் நான் இங்கேருந்து போலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல வந்து 2 பேரும் சந்திச்சிருக்கவே கூடாது, சந்திச்சதே ஒரு தப்பு, சந்திக்காம இருந்திருந்தா இவ்வளோ
கஷ்டம், இவ்வளோ வலி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதில் எழுதியிருப்பா. பட் நான் உன்னை விட்டு போறது சாவறதுக்கு சமம் தான், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, இது நம்மளுக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதில் எழுதியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோல இல்ல இந்த மாதிரி பண்ணாத சொல்லிட்டே ஹீரோயினை தேடி அந்த வீட்டை விட்டு கீழே வருவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ கீழே வந்து அந்த கார் கிட்ட நின்றுட்டு இருப்பா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து வீட்டை டோர் கிட்ட நின்றுட்டு இருப்பான். ஸோ ஹீரோ வந்து பாத்துருவான் ஹீரோயினை. இந்த பக்கம் ஹீரோயினும் வந்து ஹீரோவை பாத்துருவான். ஸோ 2 பேரும் வந்து கண் கலங்கி நிப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த கார்ல ஏறி அவ கிளம்பிடுவா. அவளுக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லை, பட் இது வந்து பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பி போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பின்னாடியே வரான். அதுக்குள்ள அந்த கார் கிளம்பி போயிடுது. ஸோ ஹீரோயின் பேர் கத்திட்டே நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி வருவான். ஸோ கார் வந்து பாஸ் ஆகி போயிடும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷாக்ல இருப்பான். இங்கே எபிசோட் 80 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 81 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.